கர்த்தருக்கு மிகவும் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ஞாயிறு விருந்திற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் பிரச்சனையிலும் நான் அசைக்கப்படாமல் நிலையாயிருக்க என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்வது சங்கீதம் 62:2, அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானார். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்றால் கொஞ்சமாய் அசைக்கப்படுவோமோ? ஆமாம், கொஞ்சமாய் அசைக்கப்படுவோம். சிம்சோன் தொடர்ந்து தவறுகள் செய்து கொண்டே இருந்தபடியினார் சத்துருக்கள் கையில் தேவன் அவரை ஒப்புக் கொடுத்தார். சத்துருக்கள் அவருடைய பலன் மொத்தத்தையும் எடுத்துக்கொண்ட போது அவர் அசைக்கப்பட்டார், எள்ளி நகையாடப்பட்டார். தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார், தன் தவறை உணர்ந்தார். தேவன் அவருடைய பலத்தை திரும்பவுமாய் அவருக்கு கொடுத்து அவர் வந்த நோக்கத்தை நிறைவேற்றினார். தாவீதும் கொஞ்சமாய் அசைக்கப்பட்டார். அதற்கு காரணம், பத்சேபாவிடத்தில் பாவம் செய்தார். அவர் மகன் இறந்த போதோ தான் அசைக்கப்பட்டதை உணர்ந்து தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டார். தேவனும் அவரை மன்னித்தார். பிறகு அவர் சொன்னார், பாடுகள் மூலமாக உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. சில நேரங்கள் தேவன் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கத்தக்கதாக இந்த அசைவை நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். யோசேப்பு எந்த தவறும் செய்யவில்லை, செல்ல பிள்ளையாய் இருந்தார். ஆனால் அசைக்கப்பட்டார். மிகப்பெரிய பாடுகளுக்குள்ளாக அவர் போக வேண்டியதா இருந்தது. இதற்கு காரணம், தேவன் அவருக்கு ஒரு மேன்மையை நியமித்து வைத்திருந்தார். அந்த மேன்மையான இடத்தில் அவர் சகலவற்றையும் கற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த பாடுகள் அவருக்கு உதவியாயிருந்தது. தேவன் குறித்த நேரம் வந்தபோது உடனடியாக பாடுமாறி சிம்மாசனமும் கிடைத்தது. அப்படியானால் கொஞ்சமல்ல, முழுமையாகவே நான் அசைக்கப்படாமல் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கும் ஆத்மாவே, சங்கீதம் 16:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இங்கு 2 செய்கைகள் நடக்கின்றன. ஒன்று, தன் சுய விருப்பத்தின் பிரகாரமாக இவர் செய்யும் எல்லா காரியங்களிலும் கர்த்தரை முன்னிறுத்தி முன்பாக வைத்திருக்கிறார். எனவே இவரை கேட்காமலேயே தேவன் அவராக முன்வந்து இவர் வலது பாரிசத்தில் இருக்கிறார். வலது கை மிகவும் பலன் உள்ளது. அந்த வலது பாரிசத்திலே தேவனே இருக்கிறபடியினால் நம்மை யாராலும் ஒரு காலம் அசைக்க முடியாது. அசைக்கப்படுவதில்லை என்று சொன்னால் என் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது, நான் தெளிவாய் நடப்பேன் என்று சொல்லுவது அர்த்தம் அல்ல. பாடுகள் இல்லாத கிறிஸ்தவம் அல்ல. ஆனால் அந்த பிரச்சனை எப்படி நாம் கையாளுகிறோம் அதை பொறுத்துதான் நான் அசைக்கப்படுவதும் அசைக்கப்படாமலும் இருப்பதற்கு காரணமாய் இருக்கிறது. உதாரணமாக பவுலை எடுத்துக்கொள்ளலாம். சிறைச்சாலை, அடி, உதை, மிதி, உடலெல்லாம் ரத்தம். ஆனால் அவரை அது எதுவுமே பாதிக்கவில்லை. அழகாக தேவனை பாடி ஆராதித்துக் கொண்டிருந்தார். அதன் விளைவு அநேகருடைய ரட்சிப்பாய் இருந்தது. ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார், இப்போது படும் பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானது அல்ல என்று சொல்லி. எத்தனை அடி, மோசமோ நாசமோ இவை எல்லாவற்றையும் குப்பை, தூசி என்று நான் தள்ளுகிறேன், உலக மேன்மையையும் தள்ளி விடுகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். அதை செயல் வடிவில் அவர் செய்து காட்டிய இடம்தான் அந்த சிறைச்சாலை. எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவர் விசுவாசமோ, அன்போ, நம்பிக்கையோ, சந்தோஷமோ எதுவுமே அசையவில்லை. அவர் தேவனுக்காக மற்றவர்களை அசைக்கும் எண்ணமாக தேவனை துதித்து ஆராதித்து பாடிக்கொண்டிருந்தார். இரண்டாவதாக இயேசு கிறிஸ்து. கடல் அலை கொந்தளித்தது, படகு மூடும் சூழ்நிலை. சீஷர்கள் எல்லாரும் அலறி தவித்தார்கள், மிகவும் அசைக்கப்பட்டிருந்தார்கள். அதுவரை கேட்ட போதகம் எல்லாம் எங்கே போனதென்றே தெரியவில்லை. அவ்விசுவாசமாய் இருந்தார்கள், அற்ப விசுவாசமாய் இருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அசைக்கப்படவில்லை, அமைதியாய் உறங்கிக் கொண்டிருந்தார். ஏனென்றால் அவரை அனுப்பின கர்த்தர் இந்த சூழ்நிலை பார்த்து கொள்வார் என்று அவருக்கு நன்றாகவே தெரியும். அவர் அசையாமல் இருந்தது நிமித்தமாக நடந்தது என்ன? எழும்பி அற்ப விசுவாசிகளாய் ஏன் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை கடிந்து கொண்டது மட்டுமல்லாமல் காற்றையும் கடலையும் அடக்கி போட்டார். அவர் மட்டுமல்ல, சீஷர்களும் அசைவில்லாமல் அமைதியாய் இருக்கத்தக்கதாக அவருடைய அசைவில்லா தன்மை, அந்த விசுவாசம் மற்றவர்களுக்கு பரவியது. இன்னும் அநேக உதாரணங்களை சொல்லலாம். நெருப்பில் சாத்ராக், மேஷாக், அபேத்நகோ அசையவில்லை, விட்டு கொடுக்கவில்லை. நெருப்பு எரியத்தான் செய்தது, ஆனால் அவர்களை அது பாதிக்கவே இல்லை. ஏனென்றால் தேவன் மேல் அவர்கள் வைத்த விசுவாசம் பெரியதாய் இருந்தது. கொன்று போட்டாலும்
உன்மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி பக்தன் சொன்னாரே, அது அவர்களில் வெளிப்பட்டது. சிங்கத்தை கண்டும் தானியேல் அசைக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர் மூலம் நிறைவேற வேண்டிய காரியம் இன்னது என்று அவர் அறிந்து அது நடக்கும் வரை தேவன் என்னை பாதுகாப்பார் என்று நம்பிக்கை இருந்தபடினால் அவரும் அசைக்கப்படவில்லை. இதன் முடிவுகள் எல்லாம் நிச்சயமாக மேன்மையாகவே இருந்தது. நாமும் கூடங்க சமாதானத்தை இழக்காம நிம்மதியா எந்த காரியம் எந்த சூழ்நிலையும் என்னை அசைக்காம இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். இதற்கு பாடுகள் இல்லாத கிறிஸ்துவம் இல்லைங்க. பாடுகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆனா அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், அது நம்முடைய விசுவாசம் தடுமாறும் போது நம்ம கொஞ்சமா அசைக்கப்படுவோம். ஆனா விசுவாசம் தடுமாறாத போது, தேவன் மேல் திட நம்பிக்கையா இருக்கும் போது எல்லாவித சூழ்நிலையிலும் தேவன் அசைக்கப்படாமல் நம்மை திடமாய் நிற்க பண்ணுவாருங்க. ஏன்னா நம்முடைய அஸ்திபாரம் அவர் மேல, கண்மலையாகி கிறிஸ்து மேல இருக்குது. அவர் நம்முடைய கண்மலை, நம் கோட்டை, நம் ரட்சகர். நம்மளை எப்படி அவர் அசைப்பாரு? நம்ம அசைக்கப்படுறோம்னா அதுக்கு காரணம் நாம தாங்க இருக்கோம், நம் மதீனம் தாங்க இருக்கோம். ஆனால் தேவன் மேல் நம்ம திடமான விசுவாசம் வைக்கும் போது நம்ம அசையுறாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்வார். தேவனிடத்தில் நாம் கேட்கலாம், சூழ்நிலைகளை நான் எப்படி மேற்கொள்றது, எப்படி உண்மையில் நான் திட நம்பிக்கை வளர்த்து கொள்வது என்று சொல்லி கேட்டு நம்ம அந்த நம்பிக்கையை தேவன் மேல் வளர்த்து கொள்ளும் போது தேவன் நம்மை அசையாமல் பாதுகாத்துக் கொள்வார். நீதிமொழிகள் 18:10 சொல்லி இருக்கிறது, கர்த்தர் பலத்த துருகம், அவருக்குள் ஓடி நம்ம இருக்கும் போது சுகமா இருக்கலாம், அசைக்கப்படாம இருக்கலாம் சொல்லி வேதம் சொல்லுகிறதுங்க. அவரை நாம் அடைக்கலமா கொள்ளும் போது நாம் அசைக்கப்படுவதில்லைங்க, நம்மை அசைக்க அவரும் அனுமதிப்பதில்லைங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர், என்னுடைய விசுவாச ஜீவியத்தில் அநேக நேரம் நான் விழுந்து போகிறேன். என்னுடைய சூழ்நிலையின் மிகுதியில் வாக்குத்தத்தங்கள் தாமதமாகும் போது முடிந்தது என்று சொல்லி நினைக்கிறேன். இனி கர்த்தர் எல்லாவற்றையும் மறந்தார் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி அல்ல ஆண்டவரே, நீர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. தேவரே, நீர் எனக்கு சொன்னதை நிச்சயமாய் செய்வீர். அது வரைக்கும் வரும் பாடுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் எல்லாவற்றிலும் உம்மை நான் முன்னிறுத்தும் போது நீர் என் வலது பரிசத்திலிருந்து என்னை பாதுகாக்கிறீர் என்ற திட நம்பிக்கை எனக்கு கொடுத்து உம்மோடு கூட சேர்ந்து அசைவுறாமல் நிற்கத்தக்கதாக அந்நாள் பரியந்தம் நான் திடமாய் ஓடத்தக்கதாக எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.